நீலகிரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவுக்கு ஆதரவாக செயல்பட அழுத்தம் தரப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கம் அளிக்க தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ராசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது செலவிடும் கணக்கு விபரங்களை நிழல் அறிக்கையாக உதவி செலவின பார்வையாளர் பி. சரவணன் தயாரித்துள்ளார். இந்த அறிக்கையில் செலவு தொகைகளை குறைத்து மதிப்பிட வேண்டுமென அவருக்கு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான அருணா அழுத்தம் தந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் தொகுதிக்கு உட்பட்ட 6 இடங்களில் வாக்காளர்களை அடைத்து வைத்து பணம் விநியோகிக்க பட்டி போன்று கூடாரங்கள் அமைத்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூவிடம் அதிமுக புகார் அளித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாமக ஒரு புதிய வரலாற்றை படைக்கப் போகிறது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு அனைத்தையும் விட அவசிய தேவை கோடிகள்தான் என்பது தமிழகத்தில் கடந்த சில 10 ஆண்டுகளாக எழுதப்படாத தத்துவமாக இருந்தது. இந்த தேர்தலில் அதை முறியடித்து உழைப்புக்கு முன்னால் கோடிகளால் எதுவும் செய்ய முடியாது என்பதை பாமகவினர் நிரூபிக்க உள்ளனர் என்றும் 2014 மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் 37 பேர் வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றனர். 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் 38 பேர் வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்றனர். ஆனால் இரு கட்சியினராலும் தமிழகத்திற்கு எந்த பயனும் ஏற்படவில்லை என்றும், ஆனால் 2004ஆம் ஆண்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 6 பாமக உறுப்பினர்கள் மக்களவையில் இடம்பெற்றிருந்தனர். அப்போது தமிழகத்தின் கோரிக்கைகள் பல நிறைவேற்றப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு நிலை மீண்டும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு என்றும், பாமகவுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் வெற்றிக்கனியை பரிசாக வழங்க தமிழக மக்கள் தயாராகவே உள்ளனர். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம்தான் உள்ளது. பாமகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும். ஜூன் 4ஆம் தேதி உழைப்பின் பயனை கொண்டாடும் நாளாகவும் இருக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேசியுள்ளார். திமுக தொகுதியாக இருக்கும் தென் சென்னை விரைவில் பாஜக தொகுதியாக மாறும் என்று அத்தொகுதியின் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தென் சென்னை வளர்ச்சியடைந்து விட்டது என்று நினைத்தோம். ஆனால் இங்கு கிராமங்களை விட மோசமாக உள்ளது. இந்த தொகுதி மக்களுக்கு குடிநீர், கழிவுநீர், சாலை பிரச்சினை உள்ளிட்டவற்றை தீர்க்கும் வகையிலான திட்டங்களை நான் வைத்துள்ளேன். அதே நேரத்தில் தென் தொகுதி பிரச்சினைகளை தீர்க்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் கவனம் செலுத்தவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். மேலும் திமுகவினர் தாங்கள் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாததால் பிரதமர் மோடி குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர் என்றும் தமிழிசை கூறியுள்ளார். மத்திய பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டும் தொடங்கிவிட்டதாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தனியார் ஆய்வு அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை மேற்கோள் காட்டி அவர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய முக்கிய பிரச்சினைகள் எவையவை என்பது குறித்து மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கேட்பில் பல்வேறு விவரங்கள் கிடைக்கப்பெற்றன. அதில் 23% பேர் விலைவாசி உயர்வையும், 55% பேர் பாஜக ஆட்சியின் ஊழல் அதிகரிப்பையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதிலிருந்து பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும், அதிகரித்துவிட்ட ஊழல், பெருநிறுவனங்களிடம் மட்டுமே குவியும் செல்வம், தொடரும் பாகுபாடுகள் என மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் பாஜக ஆட்சி படுதோல்வி அடைந்துவிட்டது. இதனை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டதே கருத்து கணிப்பின் முடிவுகள் காட்டுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜக மீண்டும் பெரும் பலத்துடன் ஆட்சிக்கு வந்தால் மதசார்பற்ற நாடு என்பதை மாற்றி இந்தியாவை மதம் சார்ந்த நாடு என மாற்றிவிடும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். மேலும் அம்பேத்கர் இயற்றி தந்த அரசமைப்பு சட்டத்தை ஒழிப்பதையே பிரதமர் மோடி அரசு தனது இலக்காக வைத்துள்ளது. இந்த தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றி மக்களவையில் 2/3 பங்கு பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையான அம்சங்களில் ஒன்றான மதசார்பற்ற நாடு என்பதை மாற்றி இந்தியாவை மதம் சார்ந்த நாடு என மாற்றிவிடும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயக முறையே இருக்காது. இந்தியாவை சர்வாதிகாரம் கொண்ட அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு செல்வதே பாஜகவின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தின் அடிப்படை ஆகும் என்றும், எனவே பாஜகவின் சதித்திட்டத்தை முறியடித்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் நாடாளுமன்ற ஜனநாயக முறையை பாதுகாப்பதும் அனைவரின் முதன்மையான கடமைகளாகும். அம்பேத்கரின் பிறந்த நாளில் இந்த கடமைகளை நிறைவேற்ற உறுதி ஏற்போம் என்றும்
திருமாவளவன் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மக்களவைத் தொகுதியில் தேசிய மாநாட்டுக் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான உமர் அப்துல்லா போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள நபரை காப்பாற்றுவதற்காக அந்த மாநில மக்களிடம் இணைய வழியில் 34 கோடி ரூபாய் பொது நிதி திரட்டப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். காங்கிரஸிலிருந்து முக்கிய தலைவர்களும் நிர்வாகிகளும் வெளியேறுவது தொடர்கதையாகி வருகிறது என்றும் அவர்களை பின்பற்றி ஏராளமான தொண்டர்களும் கட்சியை கைவிட்டு வருகின்றனர். இந்நிலை தொடரும்போது அடுத்த சில ஆண்டுகளில் காங்கிரஸ் என்ற கட்சியே காணாமல் போய்விடும் என்றும் ஒரு காலத்தில் உலகில் இருந்து டைனோசர் இனம் அழிந்தது போன்ற நிலை காங்கிரசுக்கு ஏற்படும் என்றும் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார்.